இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறாங்க? யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேக்கு. மணி என்ன? அட 3 மணி ஆயிட்டு. 3 மணிக்கு யாரு கதவை தட்டுறாங்க? எங்க 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 கொஞ்சம் எந்திரிங்கண்ணே. என்ன ராணி இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க? இங்க வெளியே யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த நேரத்துல யாரு ராணி கதவை தட்ட போறாங்க? நீ எதுவும் கனவு கண்டிருப்ப. கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல, கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வெளியே யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுங்க. அதனால தான் உங்களை எழுப்புனேன். நான் நல்ல கவனமா தான் கேட்டேன். சரி, சத்தம் உனக்கு மட்டும்தானே கேட்டுச்சு, எனக்கு ஏன் கேட்கல? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒரு பொம்பளை குரல் தான் எனக்கு வெளியே இருந்து கேட்டுச்சு. குரல் வேற கேட்டுச்சா? சரி வா, என்னன்னு பாப்போம். கதவெல்லாம் திறக்காண்டா, ஜன்னலோடி வேணா பார்க்கலாம். இவ்வளோ பயம் இருக்குல்ல, பேசாம உறங்க வேண்டியதானே? நைட்டு 2:30 3 மணி ஆகுது. இப்போ யாரு ராணி வரப்போறாங்க? இல்லைங்க, தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஃபோன் அடிப்பாவ. இருந்தாலும் எனக்கு சத்தம் கேட்டுச்சே. சரி வா, யாருன்னு பார்ப்போம். சரிங்க. பார்ப்போம் யாரு நம்ம வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்காங்கன்னு. ராணி, ஒரு சத்தமும் கேட்கல. கதவு தட்டுற சத்தம்னா இப்பவும் கேட்டிருக்கணும்ல. எனக்கு நல்லா கேட்டுச்சுங்க. நான் சும்மா உங்களை நடுராத்திரியில எப்படி எழுப்பி கூட்டிட்டு வருவேனா? நல்லா சவுண்ட் கேட்டுச்சு, அதனால தானே உங்களை வந்து கூப்பிட்டேன். சரி, இப்பதான் யாருமே இல்லையே, கதவை திறந்து வேணா பார்க்கட்டா? உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? எனக்கு ஒரு கப் தண்ணி கிடைக்குமா? பாருங்க பாருங்க, சொன்னீங்களா? ஆமா ராணி, வெளியே ஒரு பொம்பளை குரல் கேக்குதே. நீங்க யாரு? சார், வெளியே ரொம்ப குளிரா இருக்கு. பச்சை குழந்தைய கையில் வச்சிருக்கேன். கொஞ்சம் கதவு திறந்து உதவி பண்ணுங்களேன். ராணி, என்ன ராணி, பிள்ளைய கையில வச்சிருக்கேன் கதவு தரங்கன்னு சொல்லிட்டு இருக்கா? யாருன்னு தெரியலையேங்க. ஜன்னலோட வேணா பாப்போமா? யாரு என்னன்னு தெரியாம எப்படி ராணி கதவை திறக்கிறதுக்கு? திருடி யாராச்சும் இருக்கலாம்ல? நீ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாக்குறது இல்லையா? இப்படிதான் சொல்லிட்டு கதவை தட்டுவாங்க. நம்ம கதவை திறந்ததோடி அவ்வளவுதான். மூஞ்சிக்க ஸ்ப்ரே அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஏறி எல்லா பொருளையும் ஆட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. பொருளை மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிறவங்கள கொலை பண்ணாலும் அதிசயம் கிடையாது. நீங்க என்னங்க நீங்க பயமுறுத்திட்டு இருக்கீங்க? சத்தம் வேற கேக்குதே. அப்போ ஒருவேளை உண்மையா தான் இருக்குமோ? ராணி, உண்மையா இருந்தாலும் நம்ம கதவை திறக்க போறது கிடையாது. இல்ல, நீங்க யாருன்னு தெரியாம நாங்க எப்படி கதவை திறக்கிறது? அதெல்லாம் வீட்டுக்குள்ள விட முடியாது. சார், என்ன சார் இலக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? சரி சார், நீங்க உள்ள வர வேண்டாம். ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கொடுங்க. எங்க ஒருவேளை இந்த பேய் பிசாசுன்னு ஏதாச்சும் இருக்குமோ? ஏன்னா அதுங்க நம்ம வாங்கன்னு உள்ள கூப்பிடாம உள்ள வராதான். இப்படிதான் சுண்ணாம்பு தண்ணி இதெல்லாம் கேட்குமா. நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்தோம், அவ்வளவுதான். நம்ம உள்ள கூப்பிடுறோம்னு நினைச்சு நம்ம கூட உள்ள வந்துருமா? சேச்சே, அப்படியெல்லாம் உனக்கு இருக்காது ராணி. நீ எந்த காலத்துல இருக்க? இதெல்லாம் போய் யாராச்சும் நம்பிட்டு இருப்பாங்களா? இது கண்டிப்பா திருடிதான். சார், தயவு செஞ்சு உள்ள கூப்பிட்டு ஒரே ஒரு கப் தண்ணி மட்டும் கொடுங்க. நான் போயிடுவேன். பாத்தீங்களா, நம்ம உள்ள கூப்பிடணும்னு அதுவே கேக்குது. எங்க இந்த தாக்கோல ஓட்டையோட பாருங்களேன். அதுவும் சரிதான், இரு பாக்கேன். ஆண்டவா, இது என்ன சோதனை? எங்க ஏதாச்சும் தெரியுதா? என்ன ராணி, சின்ன ஓட்ட வழியா பாக்கம்ல, தெரிய மாட்டேங்கு. இரு, யாரோ நிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன கதவை திறக்க சொன்னா திறக்க மாட்டீங்களோ? எல்லாரும் ரொம்ப உஷாரா இருக்கீங்க போல இருக்கு. இப்ப நீங்க திறக்கலனாலும் நான் மறுபடியும் வருவேன். அது இந்த ஊரோட சாபம். எங்க என்னாச்சு? எங்க யாங்க இப்படி நிக்கீங்க? ராணி, அது வந்து வெளியே. எங்க யாராச்சும் நிக்காங்களா? கதவு எதுவும் திறக்கணுமா? ஒருவேளை இந்த பாவப்பட்ட யாராச்சும் இருக்கும். ராணி, அது வெளியே ஒரு பொம்பளை. இது என்னன்னு கிளியரா சொல்லுங்க, அப்பதான் புரியும். நம்ம பார்த்ததை இவகிட்ட சொன்னா பயந்துருவா. வேண்டாம், வெளியே யாரும் இல்லைன்னே சொல்லிடுவோம். தேவையில்லாம எதுக்கு போட்டு பிரச்சனை? வேண்டாம், நம்ம காலையில வேலைக்கு போயிருவோம். இதுங்களை இங்க தனியா இருக்கணும். வேண்டாம், எதுவும் சொல்லாண்டா. எங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. வெளியே யாராச்சும் நிக்காங்களா? கதவை எதுவும் திறந்து பார்க்கணுமா? ராணி, வெளியே யாரும் இல்ல ராணி. வெளியே நின்று பேசுறது யாரு? நான் தான் சொன்னோம்ல, திருடி யாராச்சும் இருக்கும். நம்ம கதவு திறக்கலன்னு ஓடி போயாச்சு. இவ்வளவுதானா? இதுக்கு போய் மூஞ்சி போய் அரைஞ்ச மாதிரி வச்சிருக்கீங்க. நானும் பயந்து போயிட்டேன் யாரா நிக்காவளா என்னன்ட்டு. ஆமா, அப்படியே மூஞ்சி இப்படி இருக்கு? இல்ல, வெளியே இருந்து பொம்பளை குரல் கேட்டுச்சு. ஆனா கீஹோல் வழியா பார்க்கும்போது யாருமே இல்லையே, அதுதான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏமா ஏமா ஏமா. ஐயா, பிள்ளை எதுக்கு சத்தம் போடுவது தெரியலையே. ஆமா, இவ எதுக்கு அழுதா? இங்க வாங்க போய் பாப்போம். என்னன்னு தெரியலையேடி, திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு அதான் தெரியல சத்யா. அப்பவே உன்கிட்ட சொன்னேன், கேவலமான வீடியோ எல்லாம் பார்த்துட்டே இருக்காதேன்னு. ஆமா, நான் வீடியோ பார்த்ததுக்காண்டி தான் வந்து. வெளியே ஏதோ நிக்குது சோனி. கேடி, எது கலர்ன? சத்யாம்மா, எதுக்கு மக்களே சத்தம் போட்ட? இப்ப இந்த ஜன்னல் கிட்ட யாரோ நின்னாங்கப்பா, ஒரு பொம்பளையா?
ஏடி கனவு எதுவும் கண்டியா? இல்லம்மா ஏதோ சத்தம் கேட்டுச்சுமா வெளியே. ஒருவேளை நம்ம பார்த்ததே இந்த பிள்ளை பார்த்துருக்குமோ? யார் மக்களே நின்னாவ? ஜன்னலை அடைச்சிட்டு படுக்க வேண்டியதானே? ஒரே வெக்கையா இருந்துச்சுன்னு திறந்து போட்டுட்டு படுத்தோம்பா. ஆனா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுன்னு எந்திரிச்சு பார்த்தேன், யாரோ நின்னுட்டு இருந்தாவ. நான் யாரும் நிற்கத பார்க்கல, ஆனால் எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எம்மா இந்த சத்தியாதாம்மா ராத்திரி பேய் வீடியோலாம் பார்த்துட்டே படுத்தா. ஏடி உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு. நீ இப்படி எல்லாம் பார்த்துட்டு கிடக்கனாலதான் ராத்திரி உனக்கு உறக்கம் இல்ல. எம்மா அதுக்கு நீ எதுக்குமா பேய் மாதிரி ஆடுக? இந்த அம்மா ஆடுறதுக்கு பேயே பரவாயில்ல போல இருக்க. சத்தியம்மா ராத்தி இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அப்போ சொல்லியிருக்கேனா இல்லையா? 10 மணி ஆனால் ஃபோனை எடுத்து வச்சுட்டு உறங்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க நல்லா சொல்லுங்க. நான் சொன்னா எவ காது கொடுத்து கேட்கா? நைட்டு 12 1 மணி ஆனாலும் போனையே நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் இப்படிதான் கனவு வரும். இப்ப கரண்ட் போச்சுலப்பா, உறக்கமே வரல. அதான் கொஞ்ச நேரம் வீடியோ பார்க்கலாமேன்னு இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருந்தேன். எப்ப வீடியோ பார்த்ததுக்கெல்லாம் பேய் வருமா? பேய் பிசாசு ஒன்றும் கிடையாது சத்யா. நீ இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு அதே நினப்பில் உறங்கிட்டு இருப்பேல்ல, நைட் ஆனால் அந்த மாதிரி கனவு அந்த மாதிரி நடக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. நிம்மதியாக படுத்து உறங்குங்க. இங்கே படுக்க பயமாக இருக்குன்னா ஹாலில் வந்து படுங்க. நான் ஹாலுக்கே வரேன்ப்பா. ஆனா நான் இங்கே யாரையோ பார்த்தேப்பா உண்மையிலே. ஏடி காலையில 5:30 மணிக்கு எழுப்பி விடுவேன் 2 பேரையும். ஒழுங்கு மரியாதையா குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலையில எந்திரிக்கிறது கிடையாது, குளிக்கிறது கிடையாது, கோயிலுக்கு போறது கிடையாது, ஒரு பக்தி கிடையாது. அப்படி இப்படிதான் நடக்கும். அம்மா நீ இப்படி பேய் மாதிரி அலறாதம்மா, பயமா இருக்கு. சொன்னா எதை கேட்கா? நம்ம ஏதாவது சொன்னா நம்மள பேய் பிசாசுன்னு சொல்ல வேண்டியது. என்னனையாவது கொண்டாடுங்க. ராணி நீ போய் படி, நான் பிள்ளைங்க படுத்து உறங்கினால வாரேன். எப்படியா போங்க. இப்ப நிஜமா நான் பார்த்தேன்ப்பா, என்ன நம்புங்க. மக்களே பிரம்மையாக இருக்கும். சரி அப்படியே ஏதாச்சும்னாலும் நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் எதுவும் வராது. நம்ம தினமும் சாமி கும்பிட்டு வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி எவ்வளோ பக்தியாக இருக்கும். அப்புறம் எப்படி பேய் பிசாசெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும்? தேவையில்லாததை நினச்சி குழப்பாம படுத்துக்கிடுங்க. இப்ப நீங்க இங்கே இருப்பீங்களா நாங்க உறங்க வரைக்கும்? சரி அப்போ இதில் கீழே படுத்துக்கிட்டே நீங்கள் 2 பேரும் மேலே படுத்துக்கோங்க. சரிப்பா. பெரிய இவ மாதிரி நடிச்சா எனக்கு பேய்னா பயம் கிடையாது, பிசாசுனா பயம் கிடையாதுன்னு. இவ சொன்னான்ட்டு அந்த வீடியோவை நானும் பார்த்து எனக்கும்லாம் உறக்கம் போச்சு. இனி காலையிலான அம்மா எழுப்பி விட்டுருவா, அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும். படுங்க மக்களே. சரிப்பா. ஐயோ பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. இவ்வளவு நேரம் கரண்ட் போய் இப்பதான் கரண்ட் வந்துச்சு. கொஞ்சம் உறங்கலான்னு பார்த்தா சோஃபால இவ்வளவு நேரம் படுத்துருந்தேன். வரும்போது அடுப்படியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேனா? சரி போய் எடுப்போம். ஐயா இந்த பிள்ளைய இதுல வந்து படுத்திருக்கு. ஏ சியானா எந்திரி. என்னம்மா காலையில ஆயிட்டோ? ஏடி எதுக்கு இதுல வந்து படுத்திருக்க? எம்மா அதுவா அந்த வெள்ளை கலர் சாரி உடுத்த ஆண்டி தான் சொன்னாங்க. வெள்ளை கலர் சாரி உடுத்த ஆண்டியா? ஏடி என்னடி உறங்கிட்டு இருக்க? ஏடி அடுப்படியில எதுக்கு வந்து படுத்திருக்க? எம்மா சொன்னேம்ல ரூம்ல தான் உறங்கிட்டு இருந்தேம்மா. அப்ப திடீர்னு ஒரு ஆண்டி வந்தாங்க. கையில ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க. என்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து தருவியான்னு கேட்டாவளா. நான் அடுப்படியில தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தேன். அந்த ஆண்டி தான் என்ன இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. மறு இதுலயே நான் படுத்து உறங்கிட்டு போல இருக்கு. ஏடி நைட்டு 3 மணிக்கு என்னடி உளறிட்டு இருக்க? மக்களே எனக்கு கனவு எதுவும் கண்டியா? இல்லம்மா அந்த ஆண்டி என் கையை பிடிச்சுதானே கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும் கனவுலாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கு. இந்த பிள்ளை என்னத்த உளறிட்டு இருக்கா? எம்மா எனக்கு நல்லா உறக்கம் வருவம்மா, நான் இதுலயே படுத்துக்கிட்டா. அடிச்சு வெளுத்து விடுவேன். எந்திரிச்சு வாட்டி ரூம்ல போய் பாடு. எந்த ஆண்டி யாரை பத்தி பேசுறான்னு தெரியலையே. இந்த மனுஷன் எதுவும் நமக்கு தெரியாம ஏதோ பொம்பளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரா? சேச்சே அந்த அளவுக்குலாம் போக மாட்டாருன்னு நினைக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம வேற இவர்கிட்ட எப்பவும் சண்டையை போட்டுட்டு கிடக்கும். ஒருவேளை இருக்குமோ? இருக்காது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எந்திரி ரூம்ல கொண்டு போய் விட. என்ன இந்த ஆண்டி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேலா? உங்க ஃப்ரெண்டோ? நல்ல ஒயிட் கலர் சாரிம்மா, கொஞ்சம் கூட அழுக்கே இல்லை. அப்புறம் இந்த நீட்டமா முடி இருந்துச்சு. கையில ஒரு குட்டி பாப்பாவும் இருந்துச்சு. அப்பனே முருகா நைட்டு 3 மணிக்கு இந்த பிள்ளை என்னெல்லாம் உளறிக்கிட்டு கிடக்குன்னு தெரிய மாட்டேங்க. ஏமா
தாயே நீ எந்திரிச்சு வாமா, எதுனாலும் காலையில பேசிக்கிடலாம். சரிம்மா. இவ அப்ப ஒரு பைத்தியக்காரன்னா இவ அதுக்கு மிச்சம் பைத்தியக்காரியா இருக்கா. இவ ஏன் இப்படி இருக்கான்னு இப்ப தானே தெரியும். இவ அப்பன போலதான் போச்சு. ஆனாலும் இந்த பொம்பளை யாரா இருக்கும்? கல்யாணம் கழிஞ்ச புதுசுல இவ எப்பவும் சொல்லுவாரு, எனக்கு நல்ல நெட்டையா முடி அழகா இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கணும். ஒரு வேலை இருக்குமோ? என்னம்மா வளரிட்டே இருக்கீங்க? ஆமா, நான் தான் உளறேன். இவ ரொம்ப தெளிவா இருக்கா. பாட்டி பேசாம.